ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது பாஸ்தா. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். கூடவே உப்பும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மிளகு சீரக பொடி 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு முட்டை சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்தாவுக்கு 1 முட்டை அளவுங்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தா சேர்த்துக்கலாம். மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.